பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய முதல் படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நடிச்சிட்டேன். இனிமேல் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. 2 பசங்க. உங்கள் பேர் என்னம்மா? பிரண்ணா, ஷாமல் கலக்கியிருக்காங்க. நானும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன். காரணம் இயக்குனர் தான். எனக்கே ஒரு சஸ்பென்ஸ் தான் படம் பார்க்கும்போது. ஏன்னா எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு என்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல. ஆனால் படம் பார்க்கும்போது டோட்டலாக சேஞ்சஸ் கொடுத்துருக்காரு டைரக்டரு. இந்த படம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜனரஞ்சகமான ஒரு படம். ஏதோ நினச்சி வந்தேன். படம் பார்க்கும்போது நம்மளாக இப்படி நடிச்சிருக்கோங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டாப்ல. இன்ட்ரோல் பிளாகில் நானே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு முதல்ல டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு இந்த குரூப் புது டீம் டைரக்டரு ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இந்த படத்தில் நான் நடித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கேரக்டரும் நல்லா உங்கள் எல்லாத்துக்கும் பேசப்படுற மாதிரி இருக்கும். தேட்டரில் படம் பாருங்கள். நல்லா திருப்தியான ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக, யாதுமரியான் டீம் சார்பாக. எல்லாரோட கனவுமே ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் அதை நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா செம்ம ரகடாக இருக்குது. அண்ணன் உண்மையிலே என்னை கை கொடுங்கண்ணே. ரொம்ப ஃபஸ்ட்டு படம் எப்படி இருக்குன்னு தயங்கிட்டே இருந்தார். செம்மையாக இருக்குண்ணே, செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஹீரோயின்ஸ், அப்புறம் அப்புக்குட்டி அண்ணன் உங்கள் கூட நடித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே. இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது அங்கே ஒரு மாதிரி இருந்தோம், இங்கே ஒரு மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் அண்ணன் நீங்களும் விளையாண்டிங்கண்ணே. நம்ம டீம்லேயே நம்ம புகழ்ந்துக்கூடாதும்பாங்க, ஆனால் சத்தியமாக புகழ்கிற இடத்துல தான் இருக்கீங்கண்ணே. சூப்பராக இருந்ததுண்ணே. அப்புறம் ஃபோனில் கூட கதையை சொல்லலை, நீ வாப்பா நேரில் பார்த்துக்கலான்னாரு. நேரில் கூட கதையை சொல்லலை, இந்த சீனை மட்டும் இப்படி பண்ணு, இந்த மூடு நான் சொல்கிறேன் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை தான் நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நாங்களே இன்றைக்கி தான் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. செம்மையாக இருந்துச்சுண்ணே. உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குண்ணே இது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. பத்திரிகையாளர்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக சங்கங்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். யாதும் அறியா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யாதும் அறியா இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு வித்தியாசமான முறையில் டைரக்டர் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ட்விஸ்ட் இந்த படம். ஏன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் டைரக்டர் சொல்லவே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு. 2 விதமாக எடுத்தாங்க. படமாக பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வாவ் அப்படி இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டம் அப்படின்னாலே மியூசிக் தான். அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார் அண்ட் வாழ்த்துக்கள். ஹீரோ தினேஷ் அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஷாமல், ஆனந்த் பாண்டி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புக்குட்டி அண்ணாவை சொல்லவே தேவையில்லை. அவருடைய எப்பவும் போல் எல்லாரும் போலவும் எப்பவும் போலவும் நல்ல சூப்பராக அவரோட ஆக்டிங்கை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. மறந்துட்டு சொல்ல வந்தது. ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன படங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய போராட வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் வரிசையாக வரும். ஆனால் அது போக இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு படம் மட்டும் கிடையாது, இது எங்களோட ட்ரீம்ஸ் சொல்லலாம், எங்களோட எஃபர்ட்ஸ் சொல்லலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை ஸ்க்ரீன் with senior actors, Apukutti sir and other actors. Brana, Dinesh has done really great job. படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கிளைமேக்ஸ் இருக்கோ, என்ன கதை இருக்கோ, எண்டில் என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. Director sir never told us. It was a suspense for us also. Very glad. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் இட்ஸ் வெரி குட் த்ரில்லர் கண்டென்ட். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே நீங்கள் கொண்டு வந்துடுங்க எங்களோட படம். தேங்க்யூ ஸோ மச். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் மை டெபியூட் ஃபிலிம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ப்ரெசென்ட் அவர் என்டையர் க்ரூ. ஸோ யாதும் அறியானோட என்டையர் க்ரூ எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மீடியா பீப்புள் ஹெல்ப் அஸ் டு க்ரோ மோர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இல்லை, இது ஒரு அழகான தமிழ் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுனால திருக்குறள்லேருந்து எடுத்தோம்.
இதில் கதையாக பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ராக் இருக்கிறதுனால இப்போ எதுவுமே தெரியாதவன்னு பேர் வைக்க முடியாது, ஒரு அழகான பேர் வைக்கணும். திருக்குறள்லேருந்து எடுத்து வச்சோம், யாதும் மதியான். சில கனவுகள் பலிக்கும், சில கனவுகள் பலிக்காது. எனக்கு என்னன்னா போஸ்டர்ல 2026ல சிஎம் விஜய் சரி எதிர்கட்சி தலைவர் மாதிரி சீமான காட்டிருக்கீங்க. சரி. அந்த கனவும் படிக்காதோ? இல்லை, நான் அப்படி காட்டவே இல்லை சார். ஏன்னா கனவு இல்லை இல்லை, ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சில கனவு நடக்கணும்னு நினைக்கிறேன். அது 2026ல் பார்க்கலாம். மற்றபடி இப்போதைக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அந்த படத்தை பார்க்கணும்ல, அதனால் நடக்கும் நடக்காமல் போகலாம் அப்படின்னு வச்சுட்டோம் நாங்கள். எது எது சார்? இல்லை இல்லை, அவருக்கு எல்லா கதையெல்லாம் தெரிஞ்சு தான் நடித்தார். அது இல்லை, ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் யாருக்குமே சொல்லலை. கிளைமேக்ஸ் அவருக்கு கூட தெரியாது, அவருக்கும் தெரியாது. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயிடும் அப்படிங்கிறதுக்காக யார்கிட்டையுமே சொல்லலை. இது ரியல் லைஃப்பில் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறேன். ப்ரொடக்ஷன் நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம். சொல்லுங்கள் சார். இந்த கனவுல சொல்றப்பெல்லாம் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கீங்க. மத்த நேரத்துல ரொம்ப சாஃப்டாவே இருக்கீங்க. அதுதான் கரெக்டா? ஆமாம் சார், நான் எப்போவுமே இன்னசென்ட் பையன். திடீர்னு இப்படி சுச்சுவேஷன் வந்ததுனால என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுட்டேன். எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிடணுமா? உங்கள் வீட்டு பிள்ளைய மன்னிச்சுக்கோங்க. உண்மையாக கொண்டீங்களா அவங்கள? கடைசியில் வந்து அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா? அதான் சொல்லியிருக்கோமே, டேரக்டர் கேளுங்க சார். அதான் ஒவ்வொருத்தரோட புரிதல் சார், அது ஒவ்வொருத்தரோட புரிதல் தான் சார். அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக டேரக்டர் பேர் போடும்போது நான் என்ன கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கணும் அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். நான் 2 ப்ரீ கிளைமேக்ஸ் போஸ்ட் கிளைமேக்ஸ் வச்சுருக்கோம். கடைசியாக நான் பேப்பரில் காமிச்சது தான் நான் கிளைமேக்ஸாக நம்புகிறேன். அதனால தான் நான் அதை வச்சேன். நான் சார், இது எனக்காகவும் எங்கள் டீமுக்காக எடுத்த படம் தான் சார். எதில் சார்? டிவிக்கே பற்றி நான் எங்கேயுமே பேசலையே சார். நான் ஃபேன் பாயாக தானே பேசினேன். ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட் உள்ளே கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. அது என்ன மாதிரி யாராவது ஃபேன் பாய் இருந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பாங்க, அவ்வளோதான் சார். நான் அதை எப்படி சார் நான் சொல்ல முடியும்? நான் என்னோட கதையில் கிளைமேக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 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 வேர்ல்டுக்குள்ளே தானே அதை வச்சுருக்கேன். நான் பப்ளிக்கு கொண்டு வரல. என்னோட ஒரு வேர்ல்டுக்குள்ளே அது இருக்குது. என்னோட ஒப்பீனியன் நான் இப்போ சொல்ல முடியாது சார். அது எனக்குள்ள தனிப்பட்ட ஒப்பீனியன். அது நீங்கள் ஆமாம் சார், அவர் ஆரம்பத்துலேருந்தே கூலாக தான் சார் இருந்தார் படத்தில். நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் கூல் தான் எப்போவுமே. ஆமாம் ஆமாம், அவருக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? பயந்து தானே ஆகும். இவரை பார்த்தா என்ன தோணுது, இவன் நம்மளையும் கொண்டுருவானோன்னு ஒரு தாட் அவருக்கு இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்றாப்புல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அவர். அதுதான் அவருக்குமே இன்னைக்கு தான் அவருக்கு படமே பார்க்குறாரு. அவரும் இன்னைக்கு தான் படம் பார்க்குறாரு. வாங்க டேரக்டாக எதையும் காட்டக்கூடாது. டேரக்டர் காட்டக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. டேரக்டரும் காட்டக்கூடாது சொன்னார். முதல் படத்துல இவ்வளவு ஆக்ரோஷமா இந்த மாதிரி நடிக்கக்கூடிய காரணம் லைட்டாக நடிப்பாங்க. முதல்ல ஒரு மாதிரி இருக்கு, செகண்ட் ஒரு மாதிரி இவ்வளவு ஹார்டாக நடிக்கக்கூடிய எல்லாம் டேரக்டரோட ஸ்கிரிப்டு, அதுபடி நான் செஞ்சேன், அவ்வளோதான். விஷால் சார். ஓகே. ஆமாம். ரிவ்யூ வந்து கண்டிப்பாக பெரிய படங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அது வந்து அவங்க அதுக்கான விளம்பரமும் பண்ணிக்குவாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விளம்பரம் பண்ண முடியும். சின்ன படங்கள் நல்ல படங்களை வந்து நீங்கள் போய் சொன்னால் தான் விளம்பரம் அவங்களுக்கு தெரியும். இல்லைனா வந்து இது வந்து மக்களுக்கு தெரியாது. இப்போ யாதும் மரியான் மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் என்ன தான் வந்து விளம்பரம் பண்ணி அது நீங்கள் போய் சொல்லன்னு வச்சிங்க, நல்லா இருக்குன்னு சொல்லனா கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் போய் தெரியாது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க படங்களை வந்து வெளியில் சொல்கிறது இது மீடியாக்காரங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயந்தான். அது அவர் பாயிண்ட் ஆஃப்ல அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அது ஏற்றுக்க முடியிற விஷயமா இல்லை. ஒரு சின்ன படங்களுக்கு அது பாதிப்பாக தான் இருக்கும்.
பெரிய படங்கள் அது தானே ஆட்டோமேட்டிக்காக அவங்க விளம்பர போக்கஸ் அதிகமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது பல கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்படி இல்லைல்ல, சின்ன படங்கள் அப்படி இல்லை. உங்களை மாதிரி யூடியூப் விளம்பரங்கள் இது போய் சேர்க்கும்போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக விளம்பரம் தேவை, உங்களுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக தேவை, பத்திரிகைகளோட ஒப்பீனியன் கண்டிப்பாக தேவை. நாளைக்கு வந்து உங்க படத்தை ரிவ்யூ எடுக்காம எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் சொன்ன வார்த்தை வந்து வெளியே போய் எடுத்துக்கன்றாங்க. நாங்க வெளியில வந்து எடுக்கிறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. மீடியா ஆள் வந்து என்னன்னா ஒரு பப்ளிக் ரிவ்யூனா நாங்க போய் உள்ள கூப்பிட்டு பியர் எங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணா போய் நாங்க எடுப்போம். எங்கே போய் தேட்டரில் தானே எடுப்பீங்க? தேட்டரில் சரி. அவர் என்ன சொன்னா, தேட்டர் விட்டு வெளியே போய் நீங்க எடுத்துக்கங்க, படம் பார்த்துட்டு வந்து நீங்க பேசுங்க அப்படின்றாரு. நாங்க வந்து படம் எங்கேயும் பார்த்துருவோம், படம் பார்த்துட்டு தான் போய் அங்க போய் கேள்வியே கேட்கணும். Correct. So, அப்படி இருக்க பட்சத்தில் வந்து சின்ன படம் நசுக்கப்படாதா? கண்டிப்பாக நசுக்கப்படும் தான் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் போய் சொல்லும்போது தான் இந்த படம் நல்லா இருக்குன்னு இமீடியட்டாக ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் உள்ளே வருவாங்க. இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தெரியும், இந்த ஆர்டிஸ்ட் விஷால் தெரியும், கமல் சார் தெரியும், அவங்களாம் பார்த்துட்டு உள்ளே போயிடுவாங்க. சின்ன படங்கள்ங்கிறப்ப அப்படி கிடையாது. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு தான் அந்த படத்துக்குள்ளே தேட்டர் உள்ளே வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி கூட சொல்லலாம். அவர் 5 கோடி ரூபாய்க்கு மேலே தான் படமே பண்ண முடியுங்கிறாரு. இந்த படம்லாம் 5 கோடி ரூபாய்க்குலாம் நாங்கள் படம் பண்ணல, ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். 5 கோடி எத்தனை கோடி சொன்னார்? 5 கோடியா? எத்தனை கோடி கீழே படம் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா தொழில் முடங்கிரும் நண்பா. ப்ரொடியூசர்ஸ் சின்ன ப்ரொடியூசர்ஸ் வரனால தான் சின்ன சின்ன நடிகர்களும் பிழைக்கிறாங்க. சின்ன சின்ன மீடியாக்களாக இருக்கட்டும், எல்லாமே தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து சின்ன படங்கள் எடுக்கப்படணும். ரெண்டுமே கலந்து தான் அந்த காலத்துலேயும் இருந்து இந்த காலத்துலேயும் இருக்குது. பெரிய படம் தான் மட்டும் எடுப்போம்னா தேட்டரில் படம் இருக்காதுங்க. மாதத்துக்கு 4 படம் தாங்க வருது, 5 படம் தான் வருது. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து எல்லா நாளும் தேட்டரில் படம் போட முடியும், எல்லாரும் சம்பாதிக்க முடியும்? சின்ன படங்கள் எவ்வளோ படம் ஓடி இருக்கு, அதையே நம்ம சொல்கிறதே இல்லை. பட்ஜெட்டில் படங்கள் ஓடி இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேளுங்க அவங்ககிட்ட. சார் 2026ல வந்து சிஎம் அவர்னு போட்டிருக்கீங்க. சார் கடைசியா வந்து அவர் கனவே ஆக்கிட்டீங்களா? அது அப்ப அது கனவாகவும் போயிடுமோ? சார் ஆல்ரெடி இந்த கேள்வி கேட்டாங்க. இப்போ நான் என்னோட கனவுக்கான முயற்சி நான் எடுத்திருக்கலாம் சார். இப்போ டேரக்டர் ஆகணும் என்னோட கனவு. அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்காரு, அவர் கனவாயிடுமோன்னு கேட்குறேன். அதான் சார், அவரை விட்டுருங்க. டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்லனா, நான் டேரக்டர் ஆகணும்னு ஒரு கனவு கண்டா அதுக்கான முயற்சி எடுத்ததுனால ஏதோ என்னால் இங்கே வர முடிஞ்சது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்த கேட்ட கேள்விக்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கும்ல, அதுக்கான முயற்சி அவர் எடுக்கும்போது அவர் கண்டிப்பாக வரலாம். அதை நம்ம நிர்ணயிக்க முடியாதுல்ல சார். ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ சரி சார், இது கதைக்கு தான் சார் கனவு. இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன், படத்தை படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வியே ரைஸ் ஆகாது சார். நான் ஃபேன் பாயாக படம் பண்ணேன்னு தான் சொன்னேன். நான் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு படம் பண்ணல. ஓகேவா?